வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் செல்ல போவது ஆன்மீகமும் இயற்கையும் ஒன்றாக கலக்கும் ஒரு அற்புதமான பயணம். திருமலை நடைப்பயணம். திருப்பதி நகரத்திலிருந்து ஆரம்பித்து 7 மலையை கடந்து இறுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில் தரிசனம் பெறும் அனுபவம். இதைவிட புனிதமான பயணம் வேறு என்ன இருக்க முடியும்? பாதை அறிமுகம். திருமலைக்கு நடைப்பயணம் செல்ல 2 முக்கிய பாதைகள் உள்ளன. 1. அலிபிரிமெட்டு, சுமார் 3550 படிகள், 9 முதல் 11 கிலோமீட்டர் தூரம், 3 முதல் 4 மணி நேர பயணம், 24 மணி நேரமும் திறந்திருக்கும். 2. ஸ்ரீவரிமெட்டு, சுமார் 2400 படிகள், 2.5 கிலோமீட்டர் தூரம், 1 முதல் 2 மணி நேரத்தில் முடிக்கலாம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 பாதைகளிலும் பாதுகாப்பு, விளக்குகள், குடிநீர் வசதி உள்ளது. இயற்கை அனுபவம். நடப்பது தொடங்கும் போது மெல்ல மெல்ல நகரத்தின் சத்தம் மறைந்து கொள்கிறது. பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று, பறவைகளின் இனிமையான குரல் எல்லாமே மனதை புத்துணர்ச்சி பெற செய்கிறது. அதிகாலை நேரத்தில் ஏறினால் சூரியோதயம் பார்க்கும் அனுபவம் மறக்க முடியாதது. பாதை முழுவதும் ஓய்வெடுக்க மண்டபங்கள் உள்ளன. சில இடங்களில் குரங்குகளையும் காணலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக உணர்வு. ஒவ்வொரு படியிலும் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் முழங்குவது மனதை நெகிழ வைக்கும். பலர் விரதம் வைத்து இந்த மலைப்பாதையை ஏறுகிறார்கள். சிலர் குடும்பத்துடன், சிலர் நண்பர்களுடன். ஆனால் அனைவரின் இலக்கும் ஒரே ஒன்று, பக்தி. மலை உச்சியை அடையும் போது கிடைக்கும் ஆனந்தம் சொல்ல முடியாதது. பயண குறிப்புகள். வசதியான காலணி அணியவும், தண்ணீர் எடுத்து செல்லவும், அதிகாலை அல்லது மாலை நேரம் தேர்வு செய்யவும். குழந்தைகள், முதியவர்கள் இடையிடையே ஓய்வெடுக்க வேண்டும். திருமலை நடைப்பயணம் என்பது ஒரு சாதாரண மலையேறுதல் அல்ல. அது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் சுத்தமாக்கும் ஒரு அனுபவம். நீங்களும் ஒரு முறை இந்த புனித மலை பாதையை நடைப்பயணம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கோவிந்தா கோவிந்தா.